ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா 4 கொத்து பூண்டு, 2 பெரிய பெரிய துண்டு இஞ்சி, அரை கிலோ சிக்கன் கறி, அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 7, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 6, 5 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரமாக அதுக்கேற்ப பட்டை லவங்கம், அப்புறம் புதினா எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அடுப்பை பற்ற வை. குண்டா வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பட்டலவங்கம் சோம்பு எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடணுமா போடு. சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். என்னம்மா இன்றைக்கி சொதப்புது. வெங்காயம் பச்சை மிளகா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கலரி விடுமா. அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தெரியுது. எங்கள் அம்மா ஏறினே கொஞ்சம் வந்து அரை உப்பு கறியில் உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சிருக்காங்க. அதனால் உப்பு வந்து கொஞ்சம் அரை உப்பாக தான் போடுறாங்க. ஏன்னா கறியில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த சிக்கனில் போட்டு ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள் பிசைஞ்சிருக்கிறதுனால கம்மியாக உப்பு போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ திட்டமான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. தக்காளி வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்குறாங்க. போடு, சிக்கன் போடு. தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சிக்கன் போட்டிருக்காங்க. அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க. கலர் ஓரா பண்ணின்னு இருக்காது. கலரி விடு. ஊற்றுமா தண்ணி. நல்லா கிரேவியாக வந்துச்சு. தண்ணி ஊற்று. ஒரு கிளாஸ் டம்ளருக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உழக்கில் எடுத்துருக்கோம். ஒரு உழக்குக்கு 2 உழக்கு தண்ணி வைப்போம். நீங்கள் வந்து கிளாஸில் அளக்கிற மாதிரினா ஒரு கிளாஸுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ 2 கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து மெயினே தண்ணி அளவு தான். நம்ம நார்மல் சாதத்தை வெடிச்சிருவோம். ஆனால் பிரியாணி மட்டும் அப்படி இல்லை, தண்ணி தான் மெயின். அம்மா புதினா போடு. தண்ணி ஊற்றுனியா போடு, காட்டுறேன். வீடியோ ரொம்ப போடு. இப்போ புதினா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா போடணும். புதினா போட்டு இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். தண்ணி கொதிச்சு வந்த பிறகு பிரியாணி அரிசி போடணும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அரிசி போடணும். எனக்கு அங்கே வந்து தெரியுதுமா. இப்போ கொஞ்சம் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா மூடுமா. வேகத்துக்கு டம் போடணும். ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுக்கு. லெமனும் ஊற்றலாம், தயிரும் ஊற்றலாம். நாங்கள் லெமன் ஊற்றுறோம்.
டேஸ்ட்டுக்கு ஒரு லெமன் ஊற்றணும். இப்போ மறுபடியும் மூடி டம் போட்டு வேக வைக்கணும். மூடுமா? இப்போ கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம்னு சொல்லு. கொஞ்சம் சிம்மில் வச்சு டம் போட்டு மூடி வேக வைக்கணும். கரெக்டாக வரும். போதும். நல்லா சிம்மில் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சா? காமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.